வானதிக்கு கார் டிரைவிங் கத்து கொடுக்க போறத பத்தி அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காம நான் பாத்துக்கிறேன், போதுமா? நீ இதையெல்லாம் நினைச்சு எதுவும் வருத்தப்படாத. எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல கத்துக்கிறப்போ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதா செய்யும். அந்த மாதிரி தான் இதுவும். போக போக எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. நீங்க கிளம்புங்க அண்ணே. திரும்ப எப்ப வரணும்னு நான் உங்களுக்கு போன் பண்றேன். சரிங்க மேடம். நீ உள்ள வா வானதி. ஆர்த்தி, நீ உள்ள போ, அம்மா வர. என்னம்மா? போடி. மா டிரைவர் என்ன, ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. என் பொண்ணு மத்தபடி நல்ல வண்டி ஓட்டுறாளுங்களா? ஆமாம்மா, உங்க பொண்ணுக்கு கற்பூர புத்தி, சொன்னவன புரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? அப்படிங்களா? ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷங்க. இப்படியே போச்சுன்னா என் பொண்ணு இன்னும் எத்தனை நாள்ல தனியா அவளே வண்டி ஓட்டுவாங்க? அதெல்லாம் இன்னும் 1.5 மாசத்துல பக்காவா வண்டி ஓட்டுவாங்கம்மா. 1.5 மாசங்களா? ஆமாம்மா. ஐயோ, அது ரொம்ப தூரமாச்சுங்களே. நீங்க யாரோ நடிகைக்கெல்லாம் வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்திருக்கேன்னு சொன்னீங்க. என் பிள்ளைக்கு சீக்கிரம் ஓட்ட சொல்லி தர மாட்டீங்களா? இங்க பாருங்க, அவ்வளவு நாள்ல எடுத்துக்காதீங்க. என் சம்பந்தி அம்மாக்கு எல்லாமே சீக்கிரமா நடக்கணும். இவ்வளவு நாள் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அடியாளுங்களை வச்சு உங்களை அடிச்சிருவாங்க. அடிச்சிருவாங்களா? நீங்க வேற பாக்குறதுக்கு கொஞ்சம் பெரியவங்களா தெரியுறீங்க. அடியெல்லாம் தாங்க மாட்டீங்க போல இருக்கே. இங்க பாருங்க, உங்களுக்கு உசுறு முக்கியமா இல்ல வேலை முக்கியமான்னு நீங்களே பாத்துக்கோங்க. எப்படியாவது எதையாவது சொல்லி கொடுத்து வேக வேகமா என் பிள்ளைய வண்டி ஓட்ட வச்சிருங்க. நீங்க பாக்குறதுக்கு என் சித்தப்பா மாதிரியே இருக்கீங்க, அதனாலதான் சொல்றேன். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க அப்படி சீக்கிரமா என் பொண்ணுக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்க முடியலன்னா என் சம்பந்தி அம்மா போன் பண்ண கூட எடுத்துறாதீங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சரியம்மா, அப்ப நான் வர்றேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் வருவ நீ? வானதிக்கு தெரியாத விஷயத்த இனிமே நான் அவளுக்கு கத்து கொடுக்க போறேன்னு அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? சொல்லுங்க மேனேஜர். சார், ஆக்சுவலா ஒரு குட் நியூஸ். அந்த 1000 உள்ள ப்ராஜெக்ட நம்ம கம்பெனியை பில் பண்ண சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க சார். வாவ், சூப்பர். நான் இப்போ வரைக்கும் ரொம்ப அப்செட்டான மூட்ல தான் இருந்தேன். கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிருக்கீங்க. சரி, இது அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல சார், இன்னும் சொல்லல. இல்ல, வேணாம், நானே இதை சொல்லிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. மா, அம்மா. என்ன கார்த்திக்? அம்மா. ஏய், என்ன கார்த்திக் இது? படிக்கட்டுல இவ்வளவு வேகமாவா வருது? பார்த்து மெதுவா வரக்கூடாது? அம்மா, உங்ககிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும். என்ன கார்த்திக்? மகாபலிபுரத்துக்கு பக்கத்துல வரப்போற 1000 வில்லா ப்ராஜெக்ட நம்மளோட கம்பெனி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விஷயமா நம்ம பேசிருந்தோம்ல? ஆமா கார்த்திக், கொட்டேஷன் கூட சப்மிட் பண்ணிருந்தோமே. ஆமாமா, நம்ம கொடுத்த கொட்டேஷன் ஓகே ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு தான் சாங்க்ஷன் ஆயிருக்கு. கங்க்ராட்ஸ் கார்த்திக். இப்போதான் நம்ம மேனேஜர் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நானும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். சந்தோஷமான விஷயம்தான்ப்பா. கார்த்திக், இந்த ப்ராஜெக்டை எடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணி சிட்டில இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் போட்டி போடுறதா சொல்றாங்க. ஹெவி காம்படிஷன்ல தான் நம்ம பட்ஜெட்டே கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது நமக்கே இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னா அது பெரிய விஷயம் தான் கார்த்திக். ஆமாமா, எவ்வளவோ காம்படிஷன் இருந்தாலும் அவங்களுக்கு யார் கரெக்டான ஆளுன்னு தெரியும்ல. நம்மளோட பிளான்ஸிங்கும் பட்ஜெட்டும் அவங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்ததுனால தான் நமக்கே அவங்க இதை கொடுத்திருக்காங்க. எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான் கார்த்திக். இது வரைக்கும் நம்ம கம்பெனில எடுத்த ப்ராஜெக்ட்லயே இதுதான் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். இதுல நமக்கு எந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் இருக்கோ அதே அளவுக்கு ரிஸ்க் அதிகமாவும் இருக்கு. அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நாம கரெக்டா டைம்குள்ள இத முடிச்சு கொடுத்துறணும். கண்டிப்பாமா. அவங்க நமக்கு சொன்ன டைம் என்னன்னா சரியா 1 இயர்க்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இனிஷியல் ஒர்க்லாம் கூட 1 வீக்ல ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிருக்காங்கம்மா. ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம சைடுல எந்த ப்ராப்ளமும் வராம நம்ம பெர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுத்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டீமை கூட நான் ஏற்கனவே ஃபார்ம் பண்ணி வச்சிட்டேன். இனிமே என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் இருக்க போகுது. இனிமே நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் கிட்டயே சூஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் ஒன்லி சூப்பர்வைசிங் மட்டும் தான் பண்ணலான்னு இருக்கேன். சூப்பர் கார்த்திக், உன் மேல எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்கு. நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூமா. இனிமே வீட்டுக்கு கூட அதிகமா என்னால வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஆபீஸ்லயே ப்ராஜெக்ட்டுக்கான செட்டப்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபுல் டைம் ஆபீஸ்லயே தங்கி டே அண்ட் நைட் இதுக்காக நான் ஒர்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட நீ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஒர்க் பண்றதுக்கு ஆபீஸ் சரியான பிளேஸா இருக்கும்னு எனக்கு தோணல. ஏமா? உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல கார்த்திக். ஏற்கனவே நம்ம கம்பெனில ஒர்க் பண்ண ப்ராஜெக்டோட சீக்ரெட்ஸ் எல்லாம் எப்படியோ வெளியில லீக் ஆயிடுச்சு. அந்த வேலைய பார்த்த நம்ம ஆபீஸ்ல இருக்கிற யாரோ ஒருத்தர்னு எனக்கு டவுட் இருக்கு. இதுவரைக்கும் நாம பண்ணதெல்லாம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட், அதனால பெரிய ப்ராப்ளம் எதுவும் வந்துராது. ஆனா இப்ப நாம பண்ண போறது பெரிய ப்ராஜெக்ட், ரொம்ப பெருசு. நம்ம கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் வேர்ல்ட் லெவலுக்கு ரீச் பண்ண போற ப்ராஜெக்ட் இது. அதனால நாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்து ஏதாவது தப்பு நடந்துட்டா கூட அதனால வர பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஆபீஸ் வேண்டாம். இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா என்ன செட்டப் வேணாலும் அதை நான் வீட்லயே உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். நீ உன் டீமோட இங்கே ஒர்க் பண்ணு. சரிங்கம்மா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் வீட்லயே இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான முழு ஒர்க்கையும் பண்றேன். குட் கார்த்திக். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரிய போற கணவன் மனைவி கிட்ட பிரிய போறோங்கிற ஒரு எமோஷனல் வரும், அழுக வரும், கண்ணீர் வரும். நீங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா ஜட்ஜி பானுமதி மேடம். எனக்கு புரியுது சார். சார், நீங்களும் ஒரு தடவை தெளிவா எடுத்து சொல்லுங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் அவங்க பேசிப்பாங்க சார். நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சந்தோஷமா வந்திருக்க போல இருக்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? இட்லி. எத்தனை இட்லி சாப்பிட்ட? ஞாபகம் இல்ல. உன் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு மேடம். அவர் எத்தனை இட்லிமா சாப்பிட்டாரு? 4 இட்லி வச்சதுல 3 தான் சாப்பிட்டாரு. சொல்லுமா, நீ ஏன் அவரை பிரியணும்னு நினைக்கிற? அவர் உன்னை ஒழுங்கா நடத்தலையா? உன்னை அடிக்கிறாரா? தகாத வார்த்தையில திட்டுறாரா? குடிச்சிட்டு வராரா? இல்ல அவருக்கு ஏதாவது பெண்களோட தொடர்பு இருக்கா? உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது காதல் இருந்திருக்கா? உன் மாமியார் உன்னை பத்தி அவர்கிட்ட ஏதாவது தப்பா சொல்லி அத அவர் நம்புறாரா? இந்த மியூச்சுவல் டைவர்ஸ் நீயும் அவரும் சேர்ந்தெடுத்த முடிவு தானே? உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட வச்சாங்களா? அப்படி இருந்தா சொல்லுமா, நான் அவரை தூக்கி ஜெயில போட்டுறேன். 6 மாசம் கடக்கட்டும். அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். தன்னோட சந்தோஷம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போறத பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்ல. சொல்லுமா, என்ன பண்ணலாம் அவங்கள? சொல்லுமா, என்ன பண்ணலாம்?
அம்மா அவரை எதுவும் பண்ண வேண்டாமா? அப்ப அந்த மியூச்சுவல் டைவர்ஸ்ல உனக்கு விருப்பம் இல்லையா? ம், கால் மிஸ்டர் கார்த்திக். சரிம்மா. வணக்கம்மா. உட்காருங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்குள்ள எந்த ராங் ஒப்பீனியனுமே இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த டைவர்ஸ்? மேடம் அது வந்து நாம ஆசைப்படுறது வேற, நமக்கு கிடைக்கிறது வேற. இந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு உங்க அம்மா மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். நோ சொல்ல வேண்டியதை எஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப என்னென்னமோ காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இப்படி எல்லாத்தையும் ஈஸியா தூக்கி போட்டுட்டு இப்ப கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்றேன். உங்க ரெண்டு பேருக்கும் நான் கவுன்சிலிங் சஜஸ்ட் பண்றேன். மேடம் ஒரு 6 மாசம் அனுசரிச்சு வாழ்ந்து பாருங்க. அப்பவும் ஒத்துமையா வாழ முடியலையா யோசிப்போம். இப்ப நீங்க கிளம்பலாம். நெக்ஸ்ட்மா. வரோம்மா. சார், நான் படிச்சு சொன்னேன் அந்த ஜட்ஜி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. நீங்க கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க என்னாச்சு பாத்தீங்களா? சார் ப்ளீஸ், நாங்க கிளம்புறோம். டோட்டலா டைம் வேஸ்ட். அந்த ஜட்ஜ் ஏதோ நான் ஃபுல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ செஞ்ச முட்டாள்தனத்துக்குலாம் நான் ஃபுல் ஆக வேண்டியிருக்கு. நான் இருந்தா அவ்வளவு சொன்னார்ல, என்னை பத்தி மோசமா சொல்லு, திட்டுறேன், அடிக்கிறேன், உதைக்கிறேன், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல சொன்னார்ல, ஏன் சொல்லல? ஏதாவது ஒண்ணு சொல்லி தொலைய வேண்டியதானே? இல்லங்க, என்னால சொல்ல முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். உங்களை பத்தி என்னால எப்படி போய் சொல்ல முடியும்? அடிச்சு உதச்சிங்கன்னு சொல்லி விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டேன்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா அடுத்து யாரோ உங்களுக்கு பொண்ணு தர யோசிப்பாங்கல்ல. ஓ ஓஹோ, உனக்கு அந்த அக்கறை? எங்க நான் எங்க உட்காரட்டும்? முன்னாடியா இல்ல பின்னாடியா? நீ பின்னாடியே உட்காரு. இல்ல நான் முன்னாடியே உட்காந்துக்கிறேன். நான் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்றேன்.
அம்மா என்ன டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொன்னப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம டிவோர்ஸ் பேப்பர்ல எனக்கு முன்னாடி சைன் பண்ணது இவ தான். அப்படி இருக்கப்போ ஏன் லாயர் சொன்ன மாதிரி கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட இவ எதுவுமே சொல்லல? ஏன் கடைசி வரைக்கும் அமைதியா இருந்தா? என்னாச்சு? ஒண்ணுல நமக்கு விவாகரத்து கிடைக்கணும்னு இந்த விஷயத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்ததே நீங்க தான். இருந்தும் ஏன் வக்கீல் சொன்ன மாதிரி என்னை பத்தி ஜட்ஜ் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லல? அப்படி சொல்லியிருந்தா நீங்க எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா இன்னைக்கு விவாகரத்து கிடைச்சிருக்கும். என்ன? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. எப்படியோ என்னோட இத்தனை நாள் கனவு இன்னைக்கு பலிக்க போகுது. ஆமாடி, பின்ன இந்த ஒரு நாளுக்காக தானே நம்ம இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்காதா? எப்படியோ அந்த வானத்துக்கும் கார்த்திக்கும் ஒரு வழியா விவாகரத்து நடந்து முடிய போது நம்ம சந்தோஷத்துக்கு தடையா இந்த வீட்டுல இருந்தவளுக்கு ஒரு முடிவும் கட்ட போறோம். மா, நீ சூடா பால் பாயாசத்தை ரெடி பண்ணு. இந்த சந்தோஷத்தை நம்ம ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும். ஏய், அவசரம் கொடுக்க கொஞ்சம் பொறுமையா இருடி. நம்ம உடனே எல்லாம் நம்ம சந்தோஷத்தை அப்படி வெளிப்படையா காமிச்சிக்க முடியாது ஆர்த்திமா. இங்க பாரு, விவாகரத்து ஆகுறதுனால்தான் நம்ம இப்படி எல்லாம் செய்யறோம்னு உன் அத்தை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அப்புறம் அவ்வளவுதான், உன் அத்தை சாமியோட ஆரம்பிச்சிரும். கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசி, பாத்துக்கலாம். இதெல்லாம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். சரியா? ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். ஆர்த்தி, இருந்தாலும் இப்ப கோர்ட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும்டி. அதனால நீ நைஸா போய் உன் மாமியார் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வா. ஏன்னா அவங்களுக்கு அங்க நடக்கிறதெல்லாம் உடனுக்குடனே தகவல் வந்துகிட்டே இருக்கும். அந்த அம்மா என்ன மனநிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம நம்ம மனநிலையை தொடர முடியும். சரிம்மா, நான் போய் இப்பவே என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். போ. இறைவா, கோர்ட்டுக்கு விவாகரத்துக்காக போயிருக்கிற என் மகனுக்கும் மருமகளுக்கும் விவாகரத்து கிடைச்சிடவே கூடாது. அப்படி ஒண்ணு நடந்துட்டா அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குரிய ஆயிடும். அதுவும் வானதி ரொம்ப பாவம். என்ன நம்பி என் வீட்டுக்கு மருமகளா வந்த பொண்ணு அவ. அவளோட வாழ்க்கை என்னோட ஆசையால செதஞ்சிருமோங்கிற குற்ற உணர்ச்சி என்ன காலத்துக்கு கொன்னுட்டு இருக்கும். அப்படி ஒரு தர்ம சங்கடத்தை எனக்கு கொடுத்துறாத கடவுளே. என்னத்த, உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் டைவர்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு சாமிய வேண்டிட்டு இருக்கீங்களா? வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க. நீங்க என்ன வேண்டுனாலும் எதுவும் மாற போறதில்ல. இன்னியோட உங்க வானத்தி புராணத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. என்ன ஆர்த்தி, வா வா உட்காரு. என்னாச்சு? உன் மாமியார் என்ன வழக்கம் போல இருக்காங்களா, இல்ல கண்ணுல கண்ணீர் மனசுல கலக்கும்னு குழப்பமா இருக்காங்களா? அம்மா, அத்தை பூஜை ரூம்ல உட்காந்து கண்ணுல தண்ணி வர சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னமா அர்த்தம்? அவங்க ஹாப்பி ஆகுற மாதிரி எந்த நியூஸும் இப்ப வரைக்கும் வரல. அப்ப நிச்சயமா நாம நினைச்சதாமா நடந்திருக்கோம். கோர்ட்ல ஜட்ஜ் 2 பேருக்குமே இந்நேரம் டைவர்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆர்த்தி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடி. இப்பவே இந்த நிமிஷமே
விவாகரத்தை கையில வாங்கிக்கிட்டு தொங்கி போன முகத்தோட அழுத கண்ணோட வானத்தி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறது என் கண்ணால பாக்குற மாதிரி இருக்கு. மா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ நாளைக்கே அப்பா கிட்ட சொல்லி அவளை திரும்பவும் திருச்சிக்கே கூட்டிட்டு போக வச்சிரு. அப்பதாம்மா நம்ம முழுசா அவளை தலைமுழுக முடியும். கார்த்தியை என்ன பண்ணலான்னு அத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். ஆமா ஆர்த்தி, அதுவும் கரெக்ட் தான். இல்லனா நீயும் ஜீவா மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவ வயிற்றுச்சல்ல ஒரு மூலையில உட்காந்து ஓன ஒப்பாரி வச்சிட்டு இருப்பா. அதை பார்த்து உங்க அப்பா ஐயோ என் பொண்ணு கஷ்டப்படுறான்னு நம்ம மேல வந்து பாய்வாரு. நமக்கு இதுக்கடி இந்த கொடுமை எல்லாம். சொன்ன மாதிரி உங்க அப்பா கிட்ட பேசி எப்படியாவது அவளை இங்கிருந்து மூட்டை கட்டுற வழிய பாக்குறேன். எனக்கு நீ இந்த வீட்டுல மகாராணி மாதிரி சந்தோஷமா இருக்கணும். கார் வந்துருச்சு, சீக்கிரமா போய் பார்க்கலாம். வா வா.